கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாமில் அமைக்கப்பட்டுள்ள மிதவை உணவக கப்பலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு ஊராட்சியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் படகு இல்லம் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த படகு இல்லத்தில் பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், இயந்திர படகுகள், வேகமான இயந்திர படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் வகையில் இந்த படகு இல்லத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் 1.25 அடி நீளம், 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக 2க்கு மிதக்கும் உணவக கப்பல் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த மிதவை உணவக கப்பல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் கொச்சியை சேர்ந்த கிராண்ட் டியூனர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. உணவக கப்பல் அமைக்கும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கப்பல் தயாரித்த நிறுவன ஊழியர்களிடம் சிறு சிறு பணிகள் முடிவடையாமல் இருப்பதால் அதனை விரைந்து முடித்து சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது சுற்றுலாத்துறை இயக்குநர் ஷில்பா சுதாகர், சதீஷ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் SR இதயவர்மன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சங்கீதா, மயில் வாகனன், சோபனா சுந்தர் உள்ளிட்டோருடன் அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்.